மணி இப்போ 7:15, இன்னும் 1/4 மணி நேரத்தில் 7:30. வந்து யார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் சின்ன வயசில் நம்ம பார்த்த நம்ம 7:30 விஷயம் தான் பண்ணியிருப்போம். அதை த்ரோபேக்காக ஒரு சீரியஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு அது நம்மளும் உட்காந்துருப்போம், நிறைய 7:30 கூட்டிகிட்டு வந்திருப்போம். அந்த 7:30 பற்றி நம்ம பேச போகிறோம். யார் ஃபஸ்ட் பேசலாம்? த்ரோபேக் எப்படி ஒரு காட்டினாங்க இல்லையா? சரி, த்ரோபேக் 1 2 3 உங்க அனுபவத்தை ஆரம்பிங்க. எங்கெங்கெல்லாம் என்னென்ன அடி வாங்குறீங்க, மிதி வாங்குறீங்க, சிங்கி அடிச்சிங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவனும் அது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து நிறைய இடம் வாங்கிருக்கேன் ப்ரோ. அனைத்து கையை புரியல. நான் எதுவுமே வைக்கல. பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா, பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட நிறைய வந்து போனா அடிக்கிற ஒரு கண்டென்ட் தான். எப்படி பேசுறா? எனக்கு வகுத்தறிச்சலா இருக்குடா. சொல்ல சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஓகே ஓகே, யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வந்து அடிப்பாங்க இந்த அடிப்பாங்க, முதுகுல குத்துவாங்க. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் வந்து பார்த்து இதை தவிர்த்துலாம் இவனே தவிர்த்துடலாம் வீடியோல. ஓகே, நன்றி. அவர் வந்து தப்பா போய் சொல்லிட்டா இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அதான் கேட்க நீங்கள் சொல்லுங்கள். இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதெல்லாம் சரி, ஓகே. ஸ்கூல்ல இருந்து வயிற்றுக்குள்ள அந்த பிரச்சனை சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. மாட்டு கட்டில என்ன அது காமெடி வந்து 7 மணிக்கெல்லாம் வர மாட்டேங்குது. கதை இப்படி போகுதா? என்ன கை இருக்கா? சரி, யார் நீங்க? நீ யாருங்க? 4th ஸ்டாண்டர்ட் நீங்க 4th படிக்கிற 12th படிச்சிருந்தேன். சரி, என்ன வருஷம்? என்ன வருஷம் சொன்ன ஜாதகம் பார்த்தேன். சரி, ஓகே. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஓகே, 4th ஸ்டாண்டர்ட் நான் ஃபர்ஸ்ட் அதாவது நான் அப்பதான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். ஒரு வருஷம் தான் பார்த்தேன். யாரு உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது? இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். இல்ல உண்மை. நான் ஃபர்ஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். நான் எதை பண்ணேன் ஒரு வருஷம் தான் படிச்சேன். எல்லா வருஷம் நீ படிச்சிருக்கலாம்.
நான் படிச்சிருக்கலாம் நான் படிக்கலையே படிக்காம வந்து நான் வந்து அது வந்து நான் எந்த கண்ணு ஏன்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதுடா 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுக. அது வந்து நான் வந்து எந்த ஊர்ல தான் நான் தவிர்த்துறேன். ஏன்னா பார்த்தாங்கன்னா அவங்க மனசு பொண்ணு போடுவோம். நிறைய பிரான்ச் இருக்கு. ஆமா இது நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன். அதே ஒரு புதுசு நிறைய பிரான்ச் இருக்கு. எனக்கு இல்ல படிச்ச ஸ்கூலுக்கு ஆமா படிச்ச ஸ்கூலுக்கு நிறைய பிரான்ச் இருக்கு. ஸோ இப்போ யாராவது வந்தாலும் கார்பரேட் பண்ணி கிளைம் பண்ண முடியாது. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. மான்கோட்ல படிச்சேன். பேர் தான் ஆரம்பிச்சா இதுக்கே கிளைம் பண்ணாச்சுக்கா. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போர்த்த முடியறீங்க போய்க்கலாம். போஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எனக்கு என் பர்த்டே மே 15 சரியா? மே 15னாலே அது வந்து இன்ஸ்டா பயோல வந்து வைப்பாங்கல்ல உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையமிழ் புதுநிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பழரசு சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மண்பத விளக்கே. காதலில் விழுந்தேன் காதலில் செத்தேன் காதலை நக்கினேன் காதலை விழுந்தேன் காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல் பரதேசி பயில்க. சரி ஓகே. போஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மே மாசம் பிறந்தவங்களுக்கு ஒரு சாபத்து இருந்ததுன்னா நம்மளோட பிறந்த நாள் ஸ்கூலுக்கு கொண்டாட முடியாது. அது வந்து ஆமா எந்த நாளுமே டிசம்பர் 20 அட்லீஸ்ட் உனக்கு இப்போ அந்த ஊர்லயே இருப்பாங்க பசங்க. நான் இல்ல எந்த ஆஃப் லீவ் வருது கரெக்டா எனக்கு வந்து எனக்கு அந்த வருஷம் முடிஞ்சு அப்படி போற லீவ் வந்துடும். எப்படியும் மே வந்து அது அதான் இல்லைங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை. சரி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருப்பான். அப்ப அவனுக்குலாம் வந்து இந்த செப்டம்பர் அந்த மாசத்துல பர்த்டே ஒரு பிறந்த வந்துடும் எல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க. எங்க ஸ்கூல்ல எப்படின்னா ஒரு பிறந்த வந்துச்சுன்னா ஸ்டேட்ல எடுத்து நிற்க வச்சு எல்லா அந்த ஸ்கூலே அவனுக்கு வந்து கும்பி அடிக்கும். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பிரின்சிபல் வந்து ஃபாதர் இருந்தோம். அதான் கூடும் மற்றவங்களெல்லாம் வந்து சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. சரியா? ஒரு சிஸ்டர் வச்சுக்கிறா. How do I tell you? சரி ஓகே வந்துங்க. அப்போ வந்து அதான் உட்காந்து பேச வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிட்ட தூக்கிட்டு இருப்போம். அவன் வந்து ஜாலியாக தூக்கிட்டு இருப்பான். எல்லாம் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கை தூக்கிட்டு இருப்பேன். போடாங்கடி வந்துருச்சு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க சொல்ல சொல்ல. கை தட்டிக்கிட்டு இருப்பான். அவங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன இந்த நிலையில் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துகிற முயற்சியில் திட்டமிட்டு சதி செய்து எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவனை
தூக்கிடு செஞ்சு ராஜாங்க இவனும் கண்ணை தூக்கிடு நான் மட்டுமா தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். போன்ல படம் முடிச்ச மாதிரி இப்படி வச்சிருங்க. உலகத்துக்கு சொல்லுவாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன் இப்படி கூட நீங்க சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. இல்ல இல்ல இப்படி கூட ஒருத்தரோட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு டிராமா உண்டாக்கலாம். இப்ப மாதிரி இதே ஒரு ட்ரோமேக் தான். அடுத்த வருஷம் தான் சொல்லலாம். கேப்டனும் சரி என்னைக்குமே நினைச்சிருந்தோம். ஸ்டேஜ் ஏறணும், ஸ்டேஜ் ஏறி ஒரு 4 பேர்ட்ட கை கட்டு வாங்கணும். எனக்கு அப்போ வந்து அது ஆசை. சரியா 4 பேர் நான் பாராட்டணும், ஸ்டேஜ் ஏறி நான் பாராட்டணும். எனக்கு அது அப்போ வந்து ஆசை. ஸோ எனக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஆனால் முன்னே வந்தாலே 5th வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் வந்து நான் வந்து எங்கள் அம்மாட்ட போய் திருத்தமாக கேட்டு எனக்கு இன்னைக்கு அன்யூனிஃபார்ம் கொடுங்க. ஏன்னா பர்த்டே எனக்கு அன்யூனிஃபார்ம் போட்டு போகலாம், கலர் போட்டு போகலாம். எனக்கு நான் அன்யூனிஃபார்ம் கொடுங்க, எங்கள் ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஒரு நல்ல கோர்ஸ் போட்டுக்கிட்டு நான் போயிட்டு ஃபாதர் ரூம் நடத்தி எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஃபாதர் அப்படின்னு. அது எப்பவுமே அந்த ஸ்கூலுக்கு பவுச் மார்க் பவுச் கொடுப்பாங்க. பவுச் கொடுத்து அது ஸ்கூலுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து சாமிட்டு வந்து கொடுப்பாங்க. அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, தம்பி சாமி கொடுப்பாங்கன்னாரு. என்கிட்ட வந்து இல்லை ஃபாதர் நான் வந்து ஊர்லேருந்து நேராக வந்துட்டேன், அதனால எனக்கு வந்து தான் இல்லை, எனக்கு விஷ் பண்ண நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். 5வது படிக்கிறவங்க எவ்வளவு கிரிமினலா யோசிச்சு என்ன அடிச்சு விட்டுருக்கான்றது நான் யோசிச்சிருக்கேன். இவனும் யோசிச்சிருப்பான். நான் பச்சை மாட்டேங்க போய் சொல்றான். அங்க ஒரு சாட் சிரிக்கிறான். இல்ல அவனுக்கு தெரியாது. நானே அவன் சொல்லிட்டு 7வது தான் சார் அவனுக்கு 5வது அவளை அவனும் பண்ணிருப்பான்னு சொல்றேன். அனைவரும் போய் சொல்றதான் சரி சரி உனக்காக அதான் இவ்வளோ பொய்கள் சொல்லி எனக்கு வந்து ஸ்டேட்ல இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வியூவர்ஸ் எல்லாம் இப்போ கெஸ் பண்ணிருப்பாங்க என்ன சொல்ல போறாங்க. அதை கமெண்ட்ஸ் போடுங்க. வாரம் ஒரு இது என்ன சிந்து பாத்து தொடர் கதையா வாரம் ஒரு ரகசியத்தை எழுதுது. ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன்.